ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நிறைய பேர் புதுசாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணவங்க இப்படிலாம் கூட இருக்கலாம். நம்ம நிறைய விசேஷங்களுக்கு போகும், கல்யாணத்துலாம் கூட செடிகள் கொடுப்பாங்க இல்லையா? அந்த செடிகள் நம்ம வீட்டு தோட்டத்தில் எடுத்துன்னு வந்து வச்சுருப்போம். சில செடிகள் நல்லா ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சில செடிகள் பூக்காமல் இருக்கலாம், காய்க்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய செடிங்களுக்கு இந்த மாதிரி கேர்லாம் கொடுங்க. நான் உரமும் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணங்கள் விசேஷங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் கொடுக்கறது தாங்க. நல்ல ஒரு சூப்பரான கான்செப்ட். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் நடந்த விசேஷங்களில் கூட அப்போவே நிறைய பூச்செடிகள் பழமர கன்றுங்கள்லாம் கூட கொடுத்தோம். அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த வகையில் விசேஷங்களுக்கு போகும்போது கொடுக்கக்கூடிய செடிகள் பட்டியல் பார்த்துடலாம். அதை எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூச்செடிகள் கொடுப்பாங்க. அதுலேயும் ரோஸ்லாம் நிறைய கொடுத்துலாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. அதுக்கு அடுத்ததான் சில மூலிகை செடிகள், அப்புறம் பழமர கன்றுகள் கொடுப்பாங்க. பூச்செடிங்கள்னு போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செம்பருத்தி, மல்லி, நதியாவட்டை இருக்கும். அதுக்கடுத்து சில வெரைட்டிஸ் பூக்கள் இருக்கலாம். இந்த வெரைட்டி காமனாக இருக்கக்கூடியது. அப்புறம் மூலிகை வெரைட்டி அப்படின்னாலே கண்டிப்பாக வெற்றிலை இருக்கும். நான் சில இடங்களில் பார்க்குறது உண்டு. வெற்றிலை இருக்கும். சில வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா மூலிகை செடியில் இது மட்டும்தான் கொடுக்குறாங்க. பழமர கன்றுங்கள் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், சீத்தாப்பழம், அப்புறம் கொய்யா, இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி வெரைட்டியை கொடுக்குறாங்க. இது எல்லாமே விதை போட்டு உற்பத்தி பண்ண பழமர கன்றுகளாக இருக்கும். நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுட்டு இன்னும் காய்க்கலைன்னா கண்டிப்பாக காய்க்காது. விதை போட்டு நம்ம உற்பத்தி பண்ணி எடுத்துகிட்டு அந்த நாற்றுங்கள் எல்லாம் மிஞ்சி போனால் நாங்கள் வாங்கும்போது ஒரு 7 ரூபா அப்படின்னு தான் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. இப்போ ஒரு 10 ரூபா வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சில் எடுக்கும்போது அது எல்லாமே விதை போட்டு உற்பத்தி பண்ண நாற்றுங்களாக தான் இருக்கும். மல்லி முடிஞ்ச அளவு கட்டிங்ஸில் தான் எடுத்து வளர்த்துருப்பாங்க. சின்ன கட்டிங்ஸாக இருக்கலாம், நித்திய மல்லி கிடச்சிருக்கலாம், முல்லை, ஜாதி, பாரிஜாதம் பூச்செடி, இந்த மாதிரி செடிகள் கொடுக்குறாங்க. செம்பருத்தி கண்டிப்பாக இருக்குங்க. அது என்ன கலர்லாம் இருக்காது. சில டைமில் மொட்டோட கூட நமக்கு வரலாம். ஆனால் மல்லி, நித்திய மல்லி வெரைட்டிஸில் ஏதாவது இருக்கும். சில பேர் நம்ம 2 செடி வாங்கிட்டு வரோம், 3 ஆசைப்பட்டு நிறைய செடிகள் கூட வாங்கிட்டு இதை வச்சு வளர்க்க ஆரம்பித்தது கூட இருக்கலாம். அதுலேருந்து கார்டனிங் மேலே ஆசை இன்னும் நிறைய செடிகள் கூட நம்ம வாங்கிட்டு வைப்போம். ஆனால் ரோஜா செடி, சாமந்திலாம் கொடுத்து நான் பார்த்ததில்ல. இந்த வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வளர்க்குறதுக்கான டிப்ஸு எல்லாம் பார்க்கலாங்க. நீங்கள் வச்சுருக்க நதியாவட்டை, மல்லி செடிகள் எல்லாமே நல்ல ஒரு பெரிய க்ரோ பேக்கில் ஆரம்பத்தில் வைக்கக்கூடாது. சின்ன தொட்டிங்களில் வச்சு வளர்கிறதுக்கு அப்புறம் தாங்க சீசனை பொறுத்து நம்ம ரீபாட் பண்ணி வைக்கணும். எல்லாம் கொடியாக போகக்கூடியது. முல்லை, ஜாதி, நித்திய மல்லியெல்லாம் நல்லா படர்ந்து கொடியாக போகும். ஒரு வேளை கொடியாக போக வேணாம், தொட்டியில் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி ஒரு குத்து செடி மாதிரி வச்சு வளர்த்துக்கலாம். நிலத்தில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு கேட்டு மேலேயோ இல்லை பந்தல் மாதிரி போட்டு அப்படி கூட ஏற்றி விட்டு வளர்க்கலாம். நல்லா ஈல்டு கொடுக்குங்க. வருஷக்கணக்காக உங்களுக்கு பூக்கள் இடைவிடாமல் பூக்கக்கூடிய செடிகளில் நித்திய மல்லி சொல்லலாம். சில ஊர் பக்கங்களில் ஊசி மல்லின்றாங்க, அப்புறம் சந்தன முல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த வெரைட்டிஸ் இருக்குன்னா இந்த டிப்ஸை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மல்லி பொறுத்த வரைக்கும் வெயில் நல்லா படுற இடத்துல வைக்கணுங்க. நீங்கள் கம்மியாக வெயில் படுற இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னா இலைங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததாக பூக்கள் ரொம்ப கம்மியாக பூக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி ஓவர் வாட்டரிங் பண்ணவே கூடாது. மல்லி நம்மளுடைய கிளைமேட்டுக்கு நல்லாவே வளரக்கூடியது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்மளுடைய கார்டனில் 15 வெரைட்டியான மல்லி செடிகள் இருக்குது. பார்க்கல அப்படின்னா மித்து ஃபேஷன் ஜாஸ்மின் இல்லை மல்லிப்பூ செடின்னு போட்டு பாருங்கள். நம்மளுடைய கலெக்ஷன் எல்லாம் வரும். பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்ம மாடி தோட்டத்தில் தாங்க நான் வச்சு வளர்த்துட்டு வரேன். நதியாவட்டை செடி, பாரிஜாதம் இதெல்லாம் கூட கொடுப்பாங்க. நதியாவட்டெல்லாம் சிம்பிளாகவே வளர்த்துக்கலாம். ஒத்த அடுக்கு கிடைக்கலாம். சில நேரம் டபுள் லேயரில் இருக்கக்கூடிய செடி கூட கிடைக்கலாம். பாரிஜாதம் கொஞ்சம் சவாலாக தாங்க இருக்கும். நீங்கள் நிலத்தில் வச்சுருந்தாலும் சரி, மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னாலும் ஆரம்பத்தில் எடுத்த உடனே வளர்ச்சி விக்ரஸாலாம் இருக்காது. ஸ்லோவாக தான் வளரும். அடுத்ததான் பூ வைக்கும் பொழுது அந்த மொட்டு பகுதி நல்லா பெருசாக இருக்கிறதால ஒன்று உதிர்ந்து போச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய உரங்கள் கொடுத்துட்டு வாங்க. ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் இடைவெளியில் வீட்டில் இருக்கக்கூடிய கம்போஸ்ட்டு, காய்கறி கழிவு கம்போஸ்ட்டு, சாணி கரைசல், பசுமாட்டு சாணம், பஞ்சகாவியம், இதில் எது கிடைக்குதோ நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். அப்புறம் பழமர கன்றுங்களை நெல்லி மரம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தா சீத்தா மரம், கொய்யா, இது எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு விதையிலேருந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கறதால
மேக்ஸிமம் 4லேருந்து 5 வருஷம் ஆகுங்க. மாடி தோட்டத்தில் நீங்கள் வச்சா கூட சரி. சில நேரங்களில் மாதுளை செடிலாம் கூட கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஏர் லேயர் பிளான்ட் ஒட்டு கட்டின செடி கொடுக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் எடுத்த உடனே பெரிய தொட்டியில் வச்சிடாதீங்க. செடிக்கு ஏற்ற தொட்டி கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கள். மண் கலவை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புல் பூண்டு வளர்கிற மண்ணில் கூட நீங்கள் வைக்கலாம். நம்ம கொடுக்குற கேர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறது, அதே மாதிரி மண் கலவை நம்ம திடமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் உரங்கள் சேர்க்கணும். ஆரம்பத்தில் அடி உரமாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததான் நம்ம ஒரு 10 நாள் இடைவெளியில் கொடுக்குற உரங்களை கொடுத்துட்டு வரணும். பூச்சி தாக்குதல் வருங்க கண்டிப்பாக. மல்லிப்பூ செடிங்களுக்கெல்லாம் அதில் குட்டி குட்டியாக கண்ணுக்கு தெரியாத சில பூச்சிகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இலைகள் வெளுத்து போகும். பாரிஜாத செடிங்கள்லாம் குயிக்காக உங்களுக்கு நல்லாவே இலைகள் வெளுத்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சுண்டல் அவிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, உப்பு போட்டு அவிக்கிறீங்களோ இல்லை அப்படியே அவிச்சாலும் சரி, ஏற்கனவே ஊற வச்ச தண்ணியும் இருக்கும். அதை ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு உங்கள் செடிங்களுக்கு ஆற வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு கூட நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். இப்போ பூச்செடிகள் பழச்செடிகள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. மூலிகை செடிகள் அப்படின்னும் பொழுது சில இடங்களில் துளசி, அதுக்கப்புறம் வெற்றிலை கொடுக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு ரொம்பவே இலைகள் கருக ஆரம்பிக்கும். மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேடு இருக்கிற இடத்துல நீங்கள் வைங்க. இல்லை ஒரு செடி நல்லா படர்ந்து போயிருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நீங்கள் வச்சு கூட பராமரிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் மலை பிரதேச செடிகள். இந்த மாதிரி கொடியாக வரக்கூடிய வெற்றிலை, திப்பிலி, இந்த மாதிரி மிளகு செடிகள் எல்லாம் நல்லா கொடியாக போகனா கூட மலை பிரதேசங்களில் வளரக்கூடியது. கொஞ்சம் கூல்னஸ் இருக்கணும். அதுக்காக நீங்கள் ஷேட் நெட்டு போட்டிருக்கீங்கன்னா அங்கே வைங்க. இல்லை மரங்களுக்கு பக்கத்தில் செவத்தோட நிழல் படுற இடங்களில் நீங்கள் வைக்கலாம். வெயில் கண்டிப்பாக இருக்கணும். ஓவர் வெயில் மட்டும் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து தெரிய ஆரம்பிக்கும். இலைகள் வந்து கருத்து போக ஆரம்பிக்கும். நுனிகள் கருத்து வர ஆரம்பிக்கும். பூச்சிகள் அதிகம் வர ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விசேஷங்களுக்கு போகும்போது கிடைக்கிற செடிங்களில் எனக்கும் சில செடிகள் கிடச்சிருக்குங்க. நதியா வட்டை கிடச்சிருந்தது. கீழே நான் வச்சுருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க பின் வீட்டுக்காரங்க, அவங்க போயிட்டு வந்தப்போ மல்லி நான் வளர்க்கலை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதையும் நான் நல்லாவே வளர்த்து கொண்டு வரேன். அடுக்கு மல்லி இருக்கும் பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில், ரொம்ப சூப்பராக பூக்கும். நீங்களும் கண்டிப்பாக விசேஷங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி செடிகள் பர்ச்சேஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. 1க்கு 3 வாங்கியிருக்கலாம், 3 5 வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிக்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செடிகள் கொண்டு வந்து வச்சு வளர்க்கும் பொழுது இன்னும் நிறைய செடிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு கூட நம்ம கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அடுத்ததாக செம்பருத்தி செடி பற்றி சொல்ல மறந்துட்டேன் இல்லைங்களா. நம்ம கார்டனுக்கு வந்தால் தான் அது பூ என்ன அப்படின்னு தெரிய வரும். சில நேரங்களில் அது நல்ல ஒரு பெரிய பூக்கத்தெல்லாம் கூட கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு லக்குன்னு சொல்லலாம். செம்பருத்தி வளர்க்குறது ரொம்ப சிம்பிள். தண்ணி பார்த்து விடணும். நீங்கள் மண்கலவை நார்மலாக வைக்கணும். அதில் வர பிரச்சனை அப்படின்னா மாவு பூச்சி தொல்லை தாங்க. அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கார்டனில் ஈஸியாக வளர்த்து கொண்டு வரலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும், டிப்ஸு, கேர் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா மித்து ஃபேஷன் போட்டுட்டு நீங்கள் தேடுற பூச்செடிங்களோ இல்லை காய்கறி செடிங்களோ அது பக்கத்தில் போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு மித்து ஃபேஷன் பன்னீர் ரோஸ், இல்லை மித்து ஃபேஷன் காய்கறி செடிகள், எது வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு வரும். அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.